மனன்றியோடு சோதரிக்கிறோம். 119 சங்கீதம் 73 வசனத்திலே உம்முடைய கரங்கள் என்னை உருவாக்கக்கூடிய அந்த கரங்களுக்காக உமக்கு சோதரம். என்னை உண்டாக்கினவரும் என்னை உருவாக்கினவரும் நீதான் ஐயா. இந்த கரங்கள் தான்பா இயேசுவே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. ஆனால் அந்த தரிசனத்தின்படியே உடைய கரங்கள் எங்களை உருவாக்கி என்றைக்கு தாய் வயிற்றை பிரித்தெடுத்தீரோ அந்நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இந்த கரங்களே எங்களை நடத்துகிறது. அதற்காக உனக்கு சோதரம். தேவரீர் கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த வசனத்தை கொண்டு நீ பேச நீ திட்டமிட்டு வைத்திருக்கிறீர். அடியானல்ல, நீர் பேசு. ஜனங்களுடைய இருதயம் கொழுந்துட்டு எரியட்டும், உன் பக்கமாய் திரும்பட்டும், உம்மை தேடட்டும், உமக்காக சாட்சியாக இருக்கட்டும். இயேசுவே, இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற மான மண்டல பொல்லாதாவின் கிரியைகளை, தூக்க மயக்கம், சோர்வு, யோசனை, எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறதை இயேசுவின் நாமத்தை கட்டி சபித்து அப்புறப்படுத்தினரையா. ஆவியானவர் எங்களை நேரமுக்கு நிறைவாய் நடத்துவீராக. அடியான இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து பேசுங்க. என் இருதயத்தின் வார்த்தைகளோ, என் மனதின் யோசனைகளோ, நான் நினைத்திருக்கிற காரியங்களோ வெளியே வராதபடிக்கு ஆவியானவர் மாத்திரம் வார்த்தையை கொடுத்து வெளிப்படுத்துவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அதே 119 சங்கீதம் 173 வசனம். 119 சங்கீதம் 173 வசனம். கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. உமது கரம் எனக்கு கற்பனை நான் கற்றுக்கொண்டதினாலே, கை கொள்வதினாலே உடைய கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் யோபு பக்தன் சொல்லுகிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறது வித்தியாசமா இருக்கிறது. யோபு 10 அதிகாரம் 8 வசனம். யோபு 10 அதிகாரம் 8 வசனம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீரே. சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிச்சு. உம்முடைய கற்பனை நான் கை கொள்கிறேன், அதனாலே கர்த்தருக்கு துணையா இருக்கும். ஆனா இவர் சொல்கிறார், என்னை மாத்திரமல்ல எனக்குள்ளது எல்லாவற்றையும் உடைய கரங்கள் தான் உருவாக்கி படைத்து உண்டாக்கிச்சு. ஆனாலும் என்னை நிர்மூலமாக்குகிறீர்கள்.
அவருடைய கற்பனை பற்றி சொல்லும்போது சொல்றார் பாருங்கள். யோபு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று யோபு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இதை செய்தது என்று இவைகள் எல்லாவற்றினாலும் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? அறியாதவனா யார்? அவரை இது எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். கற்பனை கைக்குள்ள வைத்திருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார். இதெல்லாம் அறியாதவன் யார்? ஆண்டவரே, இந்த கரம்தான் எங்களை இதுவரைக்கும் நடத்தி எத்தனையோ சந்தர்ப்பத்திலே அவர் கரத்தினாலே வாங்கி அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம். நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு செய்தி 119 73ஆம் வசனத்திலே உம்முடைய கரங்கள், உம்முடைய கரங்கள். அது எப்படிப்பட்ட கரங்கள்? உம்முடைய கரங்கள் அது எப்படிப்பட்ட கரம்? உம்முடைய கரத்தை குறித்து வேதத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறீர்? உம்முடைய கரங்கள் அல்லவோ என்னை உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறது. உம்முடைய கரங்களை பற்றி எங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்கள் மனக்களை தருதல். உம்முடைய கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள்? அது எங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது? அந்த கரத்தினாலே நாங்கள் பெறப்படுகிற நன்மைதான் என்ன எங்களுக்கு வெளிப்படுத்தி தகப்பா என்று கேட்கிறவர்களே. அப்படி வசனம் சொல்கிறது, உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிச்சு. எப்படிப்பட்ட கரங்கள்? முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும் வரைக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்று என் தேவனுடைய தயவுள்ள கரம். தயவுள்ள கரம் என்ன கரம்? அது உங்களுடைய கரங்கள் சாதாரண கரங்கள் அல்ல, அது தயவுள்ள கரம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் வெள்ளப்படுத்தவும் இந்த கரத்தால் ஆகும் என்றால் எப்படிப்பட்டவர்களையும், அதனால் எப்படிப்பட்ட பாவியோ கிறிஸ்துக்குள் வரும்போது அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைக்கிறார். எப்படிப்பட்டவனையும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் உண்டு, பல போராட்டங்கள் உண்டு. நமக்கு போராட்டம் வந்து கொண்டே இருக்கு. சாகிற வரைக்கும் நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டமா, இல்ல செத்த பிற்பாடும் இந்த போராட்டம், துன்பம், துயரம், வேதனை அப்படி நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கோமா? நம்மளை வாழ விடாதா? இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் சரி, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பங்கள், துயரங்கள். செத்துக்கப்பா, நான் செத்தாதான் நான் நிம்மதி, செத்த நிம்மதியா இருப்போமா? அது ஒரு கேள்விக்குறி என் உள்ளத்தை தோட்டின, என் உள்ளத்தை வந்ததுக்காக சொல்ற. மோசே கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தார். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 வாசி. கர்த்தரின் தாசனாகிய மோசே, கவனிங்கள், கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள கர்த்தர் அவனை மோவாப் தேசத்திலே பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். அவர்தான், அவர்கள் அல்ல,
இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, கர்த்தரே மோசேயை கல்லறை அடக்கம் பண்ணினா இந்நாள் வரைக்கும் ஒருவனும் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அவன் பிரேத குழியை இதுவரைக்கும், ஏன்னா அவன் பின்னாடி 20-23 லட்சங்கள், எத்தனையோ லட்சங்கள் பின்பாங்க. அவன் செத்து கடை கட்டி இந்த கடையில போய் ஆய்வான்னு சொல்லிட்டான். கர்த்தரே அடக்கம் பண்ணினான். ஆனா அவர் அடக்கம் பண்ணதுக்கு நடுப்பட்ட விதத்திலே, இப்ப சாதாரண ஒரு வீட்டுல அடக்கம், ஒரு மரணம் வந்துடுச்சு, ஜனங்கள் போவார்கள், வருவார்கள், அழிவார்கள், இது பண்ணுவாங்க. எப்படி அது நாளைக்கு எடுப்பாங்களோ சாயங்காலம் எடுப்பார்களோ அது வரைக்கும். ஆனா ஒன்று, அந்த அடக்காரை பண்ணுவதற்கு பாஸ்டர் வரணும் இல்லையா? அந்த பாஸ்டர் வருகிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் அப்படி பாடுவாங்க, அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாஸ்டர் வந்து அதே போல கர்த்தர் வந்து மோசேயுடைய அடக்காரை நடத்துவதற்கு முன்பாக தூதர்கள், லட்சாதி லட்ச தூதராச்சே, ஒரு சமயம் அவர்கள் ஆராதனை பாட்டு பாடி ஆராதனை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனா சாத்தானுக்கு பிடிக்கல. இப்போ யூதாவின் பொதுவான நிருபம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். பிரதான தூதனாகிய யூதா, அது ஒண்ணுதான் முதல் அதிகாரம், 1ஆம் அதிகாரம், அது ஒண்ணுதான் 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து, மோசே செத்து போய் சரணம் இருக்குது, தூதர்கள் எல்லாம் பாடி ஆடி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். லூசிபர் வந்துட்டான். இப்போ அவன் தானே பிசாசு. நேரம் வந்து என்ன கட்டுமா வந்து நிற்கிறேன்னு நினைச்சாவே, யோபை சோதிப்பதற்கு வந்தான் இல்லையா? நான் உலகமே சுற்றி வந்து என் தாசை யோபின் கவனம் வைத்தாயோ சோதிக்க. அது போல செத்துட்டாரு, விட்டுடக்கூடாதா? செத்த சாகிட்ட வந்து நிற்கிறான். பிரதான தூதன் மிகாவேல் என்று மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், தூஷணமான வார்த்தை மிகாவேல் வாயில வரவே இல்லை. ஆனா இவன் பேசுறான். யாரு? பிசாசு. மோசே நல்லவனா? கொலைக்கார பாவி. அவனுக்கு போய் தூதர் வந்துட்டீங்களா? கர்த்தர் அடக்கம் பண்றாரா? அவன் கொலை பண்ணின வீட்டில் வெட்டி சாச்சான். 2 கற்பனைகளை வச்சு வந்தான். எவ்வளவு பெரிய கோபக்காரன், தூக்கி உடைச்சான். அவனுக்கு கர்த்தர் அடக்கம் பண்ண போறாரா? நீங்க பாட்டு பாடி இருக்கிறீங்களா? என்னென்ன குற்றப்படுத்தணுமோ அவன் சரீரத்தை போராடுறான். இந்த சரீரம் எனக்கு தான், நான் எட்டு போய் நரகத்தில் போடணும். அவன் பரவத்துக்குரியவன் அல்ல. செத்த பிற்பாடும் சரீரத்துக்கு போராட்டம். ஆனா மிகாவேல் வந்துட்டார். பிரதான தூதனாகிய கேபிரியலும் பிரதான தூதனாகிய மிகாவேலும். ஆனா இவங்க 2 பேருக்கு மேலத்தான் அந்த லூசிபர் இருந்தான். அவனுடைய பெருமை நிமித்தமா அவன் தேவனை போல தேவனுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து சொன்னா பாருங்க. அதனாலே அவன் பிசாசமான இப்ப தகிக்கிறான் அவன் சரீரத்தை. ஆனா மிகாவேல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, அவர் ரத்தத்தினாலே அவருடைய இரக்கத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட இந்த சரீரம் மோசே போல பூமியிலே சாந்த குணமுள்ள எவன் என்று கர்த்தரே தமது வாயை சொல்லியிருக்கிறார். அதை மறந்துட்டியா? என்ன அவன் 12 லட்சம் மறந்துட்டியா? அவன் நாமப்படுத்துகிறான். பூமியிலே மோசே போல சாந்தம் உள்ளவர் ஒருவரும் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்திருக்கிறாரே, அதை நீ மறந்துச்சு. கடிந்து கொண்டான் சொல்லப்பட்டிருக்க. எதற்கு சொல்லினா, ஒரு சமயம் நம்ம மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரலோகத்தில் வைக்கும் போது வந்து சொல்லுவான் பிசாசு, நம்ம ஒழுகமா நீ இப்படியாச்சே, நம்ம அப்படியாச்சே, நம்ம ஆலயத்துக்கு வந்தான் போனா, ஜனத்தை நடத்தினா, ஜனத்தை வழி நடத்தினா, அவன் இப்படிப்பட்டவளா இருந்தானே. ஆனா கர்த்தரை தூதர் சொல்வார்கள், இயேசுவின் ரத்தம் அவனை அப்படியே மூடி கழித்தது. அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அதை பரலோகத்திலே சேர்ப்பார்.
எதற்கு சொல்லினால் ஒரு சமயம் செத்த பிற்பாடும் நமக்கு போராட்டம் தொடரும். ஆனாலும் அவருடைய கர்த்தர் இரக்கமும் அவருடைய ரத்தமும் நம்ம இருக்கிறதுனாலே பிசாசனை மேற்கொள்வதை விடவே கர்த்தருடைய வார்த்தை. பிசாசுக்காக ஒரு ராஜ்யம் இருக்கிறது. பிசாசனை வீட்டு நடத்தி கொண்டிருக்கிறான். நீயும் உன் ஜனங்களும் அக்கினியை தள்ளப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு சொல்கிறேன்னா கர்த்தர் நம்மை வைத்திருக்க தயவினாலே இரக்கத்தினாலே அவர்களை வழி நடத்துகிறார். போராட்டத்திலிருந்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரம் நம்மை இருக்கிறது. எப்படிப்பட்ட கரம்? தயவுள்ள கரம். அந்த 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரனாகிய தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாயிருந்தபடியா, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாயிருந்தபடியினாலே கர்த்தர் அந்த காரியங்களை கைக்குறி பண்ண அவர் கைக்குறி வருகிறது பண்ணுகிறது மாத்திரமல்ல. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முதலாம் மாதம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 6ஆம் வசனம் 28ஆம் வசனம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எந்த கரம்? தயவுள்ள கரம் தன்னில் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். தயவுள்ள கரம் நெகேமியுடைய காரியங்கள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது. எஸ்ரா மீது தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததினாலே அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததினாலே வேதத்திலே தேறினவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, 28ஆம் வசனம். அப்படியே தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததினால் இஸ்ரவேல் அநேக தலைவரை நான் சேர்த்துக் கொண்டேன். நீங்க அவனுடைய காரியங்கள் கைக்குறி வந்தது. ராஜத்தை கேட்ட மனுக்களுக்கெல்லாம் உடனே பெற்றுக் கொண்டார்கள். தலைவரோடு கூட ஒரு ஐக்கியமா இருந்தார். அது மாத்திரமா? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22-31. வழியிலே சத்துருவை விலக்கி வழியெல்லாம் இருக்கிற சத்துருக்களை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். எப்படி இருக்கிறா கர்த்தருடைய கரம்? அது தயவுள்ள கரம். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் ஒரு நன்மை குறைப்படலாம். கர்த்தர் தேடுகளுக்கோ ஒரு நன்மையும்
ஒரு எழுதி இருக்கிறதே. அவருடைய தயவுள்ள கரம் இருக்குமானா உன் காரியமெல்லாம் ஜெயமாமா. நீ ராஜாட்டை கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். தலைவர்களோடு ஒரு ஐக்கியமா இருப்பார். எல்லாம் வழியெல்லாம் சற்று விளக்குவார். உனக்கு நன்மை உண்டாகிறது மாத்திரமல்ல. 31ஆம் வசனம். நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்புவித்தது. இதுவரைக்கும் தப்புவித்தார். இப்படிப்பட்ட மரணத்திற்கு எங்களை தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பினார். ஏறுகிற அக்கினி சூளைக்கும் சிங்கங்களுக்கும் தப்புவிக்கிற கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிச்சு. எப்படிப்பட்ட கரமா? தயவுள்ள கரம் எங்களுக்காக எல்லாவற்றையும் உருவாக்குறது. தயவுள்ள கரம் மாத்திரம் இல்லை. 2வது பாடல் உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வல்லமையுள்ள உங்களுடைய கரங்கள், தயவுள்ள கரம், உங்களுடைய கரம் வல்லமையுள்ள கரம். வல்லமையிலே பயங்கரமானவர். அவருடைய வல்லமைக்குண்டாக எது நிற்க முடியாது. அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா? வல்லமையுள்ள கரம். அதை வாசித்து முடிமாத்திருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு உமது மகத்துவம் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அப்போ அவர்தான் நமக்காக எதையும் செய்கிறவர். இந்த வல்லமையுள்ள கரத்தை குறித்து அதே உபாகமம் 4ஆம் அதிகாரம் 34-35. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 34-35. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஒரு ஜனத்திற்கு சோதனை, ஒரு ஜனத்திற்கு அடையாளம், ஒரு ஜனத்திற்கு அற்புதங்களும், யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகைப்படினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. கர்த்தர் தான் உனக்கு செய்ய போகிறார். வல்லமையுள்ள கரம் இது உனக்கு காட்டப்படுகிறது. எந்த மருத்துவரால் முடியாதது, எந்த மருந்தாலும் முடியாதது, எந்த அதிகாரத்தால் முடியாதது, இவர் செய்வாங்க நினைச்சில அவர்களால் முடியாதது. இது உனக்கு காண்பிக்கப்படுகிறது. அவருடைய கரம் தான் உனக்கு செய்யப்படுகிறது. வல்லமையுள்ள கரம். இந்த வல்லமையுள்ள கரத்தை குறித்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15-16. உபாகமம் 5:15-16.
நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றோ அடிமையா இருக்கிறா, எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்தா என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலோ எந்த கரம் அவனே விளையாக்கிறது? என்ன கரம்? வல்லமையுள்ள கரம். உம்முடைய கரங்கள் என்னை உருவாக்கி என்னை உண்டாக்கி, அவருடைய கரம் தயவுள்ள கரம், அவருடைய கரம் வல்லமையுள்ள. அடிமை தனத்திலிருந்து உன்னை மீட்டு விடுதலையாக்கி வல்லமுள்ள கரங்கள் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்படப்படினார் என்றும் நினைப்பாயாக. நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இந்த வல்லமுள்ள கரைனா இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கட்டளையிட்டார். ஞானத்துக்கு வர வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய கரை எதற்கென்றால் என்னை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போ எதற்கு வல்லமுள்ள கரம் என்றால் அற்புதங்கள், அடையாளங்கள், சோதனைகள் அது ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் அவருடைய ஓய்வு நாளை, கர்த்தரின் நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பத்தின் நோக்கமாகிறது. இந்த வல்லமுள்ள கரத்தின் கிரியை எதிர்த்தால் அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும். இந்த நாளில் நம்ம எங்கேயுமே செலவு பண்ணக்கூடாது. இந்த நாளிலே நம்ம எங்கேயுமே போகக்கூடாது. கூடுமான வரைக்கும் இந்த நாள் கர்த்தரை இது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் இந்த வல்லமுள்ள கரத்தை குறித்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6, 7, 8. எங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தின் வல்லமையையும் வல்லமையுள்ள கரம், அது உம்முடைய கரத்தின் வல்லமையையும் பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து கொடிகளை துரைத்து விட்டு இதை உம்முடைய சிநேகிதராகிய ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயமும் நியாய தண்டனையும் கொள்ளை நோயும் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்போது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியால் விளங்குவதற்காகத்தான் தேவன் வல்லமுள்ள கரத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார். கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு, நாங்கள் அவரை ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவருடைய அற்புதங்களை பார்ப்பதற்கு, அடையாளங்களை பார்ப்பதற்கு, எல்லாவற்றினால் சோதனைகளை சகிப்பதற்கும் அவருடைய வல்லமுள்ள கரம் நமக்காக கிரியை செய்யும். உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கி. எந்த கரங்கள்? தயவுள்ள கரம். 2வது வல்லமுள்ள கரம். 3வது பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் ஏற்பட்டதா? பலத்த கரம். என்ன கரமா? பலத்த கரம் என்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் தேவன கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து நடப்பதற்காக அவருடைய பலத்த கரம். வசனம் சொல்கிறது, அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி 1 பேர்
5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் ம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ம். 5ஆம் வசனமா 6ஆம் பலத்த கைக்குள் அடங்கியது. ஆகையால் ஆகையால் ஏற்ற காலத்திலே 6ஆம் வசனமா 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கைக்குள் அப்படி கரம், பலத்த கரம், ஏற்ற வேலையை கர்த்தர் நம்ம உயர்த்த அவர் வல்லவராய் ஏற்ற வேலை. அவருக்கு தெரியும் எந்த வேலையை உயர்த்தணும், எதை நமக்கு கொடுக்கணும். நம்ம விரும்பினத்தை கொடுக்க மாட்டார். அவருக்கு ஒரு நேரம் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுக்கு. 75ஆம் ஆண்டிலே 75ஆம் வயதிலே வாக்கு பண்ணினார். 99ஆவது வயதிலே குழந்தையை கொடுத்து 100வது பெற்றெடுக்க வைத்தார். அவருக்கு தெரியும். வாக்கு கொடுத்துட்டாரே, இப்படி செய்ய அவருக்கு தெரியும் பலத்த கரம் நீ அடங்கிய பரிசுத்த ஸ்தலத்தில் வேற்றோடு அவர் உயர்த்துவார். உயர்த்துவது மாத்திரமல்ல, இந்த பலத்த கரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 41ஆம். உம்முடைய ஜனமாகிய 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். உம்முடைய ஜனமாகிய ம். இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உடைய பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. நீ நேர்கீழ வாசித்தா ஆலயத்திலே வந்து கேட்கிற விண்ணப்பத்துக்கெல்லாம் நீ பதில் அனுப்பீராக. புறஜாதிகளை வந்து கேட்பார்களே, இந்த பலத்த கரம் எங்கே? அவருடைய பலத்த கரம், அவருடைய ஓங்கிய புயம் எங்கே? கடற்கரை 2ஆய் பிறந்தது எங்கே? நமக்காக அவர் சிவந்த சமுத்திரத்தை பிறக்க முடியும். இந்த பலத்த கரம், இந்த பலத்த கரம் உயர்த்தது மாத்திரமல்ல, நமக்காக காரியம் செய்வது மாத்திரமல்ல. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ம், மோசேயை நோக்கி, ம், நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். ம். பலத்த கையை கொண்டு பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, ஆ, பலத்த கையை கண்டு ம். அவர்களை தன் தேசத்திடம் துரத்தி விடுவான் என்றார். பாருங்க, அவருடைய கரம், பலத்த கரம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவள உன்னை துரத்தி அடிக்கிற அளவுக்கு கத்த பலத்தை கத்தி காட்ட வைக்கிறார். எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த அடிமைப்படுத்தி இருக்கிற எல்லா காரியத்திலிருந்து கத்த தம்முடைய பலத்தை கத்தி நீட்ட வைக்கிறார். ஆண்டவரே, இந்த பலத்த கரத்தை காட்டுங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 3:14. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனக்கசந்து போனேன். மனக்கசந்து என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. எல்லாமே ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது சத்துரு. என் ஆவியிலே மனக்கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் கரம் மேல் பலமாக இருந்தது. எப்படி இருந்ததாம்? பலமான கரம். அந்த பலத்த கரம் என்மேல் பலனா இருந்தது. எல்லாத்தையும் தாங்குவதற்கு நான் மனநொந்து வயிருந்தேன். ஆவியிலே மனம் கசந்து வயிருந்தேன். ஜனங்கள் இப்படி சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். சீர்கெட்டு இப்படி பாழாய் கிடைக்கிறார்கள். பாழாய் போயிட்டார்கள். எல்லாருமே அநேக பிள்ளைகள் இப்படி வழிமாறி எப்படி இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஓடுறாங்க எனக்கு தெரியல. எப்படி அந்த பழக்கங்கள் மேற்கொண்டது தெரியல. சும்மா ஆசைக்கு பழகிட்டு இன்னைக்கு அடிமை போயிட்டாங்க. முடியல, அந்த அடிமையிலிருந்து வெளியே வர முடியல. அந்த பழக்கத்திலேயே மூழ்கி போயிருக்கிறார். அதனால ஆவியிலே மனங்கசந்து இருந்த போது
வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் என்மேல் பலமான, இந்த பலமான கரம் நம்ம எல்லா கசப்புகளை மாற்றி, நொந்து நூலாய் போயிருக்கிறோம், தோய்ந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், அதையும் தாங்குவதற்கு அவருடைய கரம் நம்ம பலமான கருத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்றார் பாரு. 136 சங்கீதம் 12 வசனம். பலத்த கையினாலும் 136 சங்கீதம் 12 வசனம். பலத்த கையினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கி உயர்த்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை அதை செய்து கொண்டிருக்கிறார். உனக்காக எதெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம், கர்த்தரே விடுதலையாக்க வைக்கிறார். அப்படி பலத்த கரமுனை விடுதலையாக்கும். சில வேளையை நம்ம பார்ப்போம், சில பேரோடு பேசுவோம், கண்ணீர் விடுவோம், அழுவோம், முட்டி மோதுவோம், வேண்டாம் சொல்லுவோம், கெஞ்சுவோம், கொத்தாடுவோம், அழுவோம், அவன் பின்னாடியே இருப்போம். நடக்கவே என்ன அழுது முட்டி மோதி பேசி பார்த்தாலும் அவங்க பழக்கத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. நான் ஆண்டவரே இந்த பலத்த கருத்தை விட்டுங்கப்பா, அவங்க மீது இந்த கருத்தை அப்படி செமிச்சா கருத்தன் சிவனையாக்குவார். நம்ம ஜெபிக்க மறந்து இருக்கிறோம். ஆண்டவரே இந்த பலத்த கருத்தை விட்டுங்கப்பா, அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தவரை மறந்து போய் நிற்கிறார்கள். திரும்ப சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்களே. நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலேயே ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கவே முடியும். எல்லாருக்கும் தான் ஒரு சமயம் அவங்க ரொம்ப செழிப்பா இருக்குன்னு காட்டிக்கொள்ளலாம், ரொம்ப நல்ல செழிப்பா நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறவங்க காட்டிக்கொள்ளலாம். அவங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தெரியும் அது எவ்வளவு சோதனை. கர்த்தரை விட்டு விலகினருடைய வாழ்க்கையிலே எல்லாமே ஜெயமாக நினைச்சிட முடியாது. அவங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டோம், நினைச்சதெல்லாம் நடக்குது, ரொம்ப எல்லாமே நடக்குது பார்த்தியா. அவங்க ஆண்டவருக்கு விலக போகும்போது அவங்க வீட்டுக்குள்ள நினைச்சு பார்த்தா எல்லாமே ஒன்றும் இல்லாம எனக்கு ஒண்ணுமே இருக்கா. அவன் நினைக்கலாம் சில பேர் பாப்பா அவங்க நல்லதான் இருக்கிறாங்க, ஆண்டவர் விட்டு விலகி போய் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவர் விட்டு விலகினாங்க ரொம்ப ஜெகஜோதியா இருக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது. ஆனால் நம்ம அவருக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே நாங்கள் பேசி பார்த்தோம், அழுது பார்த்தோம், கூப்பிட்டு பார்த்தோம், சொல்லி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், எல்லாம் பண்ணோம், முடியல. ஆனால் பலத்த கருத்தை விட்டு இந்த பலத்த கருத்தை விட்டு அவனை விடுதலையாக்க நம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கி அவருடைய கரங்கள் தயவுள்ள கரம், வல்லமுள்ள கரம், பலத்த கரம். நாங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 66 அதிகாரம் 2 என்னுடைய கரம் ஏசாயா 66:2 அவரே சொல்கிறார், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் சிருஷ்டிக்கிற கரம். அவருடைய கரத்தையா இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நோக்கி பார்ப்பாராம். நோக்கி பார்க்கிறேன். என் வசனத்துக்கு எவ்வளவு பயந்து நடக்கிறார்களே, என் வசனத்துக்கு நடுங்க வைக்கிறார்களே, வசனத்தை கை கொள்கிறார்களே. சிருஷ்டிக்கிற கரம் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே சிறுமைப்பட்டு ஆவிலை சிறுமைப்பட்டு என் வசனத்தை நோக்கி இருக்கிறவர்களை நான் நோக்கி கொண்டே என்னை பார்த்து கொண்டே அவர் பார்வை உமிழ்ந்தது. நீ நினைக்கிறியா அவருடைய விட்டுட்டாரு? நீ எங்கே போனாலும் அவருடைய கண்களை தேடிக்கொண்டே இருக்கும். இயேசுவின் கண்கள் தேடும். இயேசுவின் கண்கள் தேடிடுதே, இன்னல்கள் நீக்க நாடிடுதே. இந்த டைரியில் ஒரு பல்லவி வந்து
இயேசு தேடிது இன்னல்கள் நீக்க அவருடைய சிருஷ்டிக்கிற கரம். எதை எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், குறிப்பிட்டு நமக்காக எதை சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28, 22. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28, 29. பூமியின் கடையாந்தரங்களை பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போயிருக்காவ பலன் கொடுத்து சத்தமில்லாதவனுக்கு சத்தத்தை கொடுக்கிறாரே, உனக்காக பலனை உருவாக்குறாரே, சத்தத்தை உருவாக்குறாரே. அவர் சிருஷ்டிக்கிற கரம் உன்னை பலப்படுத்தவும் உனக்கு சத்தத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1, 2. ஏசாயா 43, 1, 2. இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது நீ எங்கே நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதெல்லாம் சிருஷ்டிக்கிற கரம் செய்கிறது. சிருஷ்டிக்கிற கரம் உன்னை பலப்படுத்தி, சட்டம் கொடுத்து, உனக்கு உற்சாகப்படுத்தி நான் உன்னோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்றாரு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலம் முதல் மறைந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கிற கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் செய்தாலும் அவருடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்க, அவருடைய கரம் தான் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறது. இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரணம் சிருஷ்டிகளுடைய கரம், சிருஷ்டிப்பின் கரம். நம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. அவருடைய கரம் தயவுள்ள கரம், வல்லமுள்ள கரம், பலத்த கரம், சிருஷ்டிக்கிற கரம். இந்த கரம் நம்மோடு இருக்கிற கரம், எங்கே போனாலும் நம்மோடு இருக்கும் கரம். கடைசியா அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம், அப்போஸ்தலர் 11, 21. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. ஜனங்கள் அவர்களை விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அநேக ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிகளான காரணம் கர்த்தருடைய கரம் அவர்களோடு, எங்களோடு, நம்மோடு இருக்கும் கரம். அது எப்படிப்பட்ட கரமா இருந்தாலும் இந்த பாவியாகிய நம் மீது அவருடைய கரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் எல்லோரோடும் கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. அந்த பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. உன் பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்து கொண்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இவைகள்
அப்போஸ்தலர் 7:50. இவைகள் ம், எல்லாவற்றையும் ம். என்னுடைய கரம் இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரங்கள் உண்டாக்கவில்லையா உண்டாக்கவில்லையா? என்று உண்டாக்கிய கரம் தான் உண்டாக்கினது. இவை எல்லாவற்றையும் ஆகையால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் கரம் உங்களோடு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்தபடி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27-30. அந்தபடி ம். உம்முடைய கரமோ உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையோ உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி செய்யும்படி உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களோ அடையாளங்கள் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி பிணியாளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி அப்படி கரைப்படியா பிணியாளிகள் எல்லாம் குணமாக்கி கொண்டே இருக்கிறவருடைய கரம் குணமாக்கி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்துடன் சொல்லும்படி முழு தைரியத்துடன் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தல்லும் என்றார். அவளுக்கு அனுகிரகம் செய்தது நிச்சயம் அவருடைய கரம் தான் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் நம்மோடு இருக்கும், நம்மோடு இருக்கும். உங்களுடைய கரங்கள் இவைகளை என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கி, அவருடைய கரங்கள் தயவுள்ள கரங்கள், வல்லமுள்ள கரங்கள், வளர்த்த கரங்கள், சிருஷ்டிக்கிற கரங்கள், நம்மோடு இருக்கும் கரங்கள், நம்மை விட்டு விலகவே விலகாது. அவருடைய கரம் நம்மே இருக்கும். அன்பின் தெய்வம், நன்றியோடு சிறப்பிக்கிறோம். தேவரீய கர்த்தாவே, இந்த கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கி இந்த கரத்தை கொண்டு எங்களை வழி நடத்தினார். நாங்கள் வழி மாறும் பொழுது வழி தவறாதபடிக்கு நேர் வழியே கொண்டு போய் சேர்க்கிறார். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பொருட்படுத்த எல்லா பிள்ளைகள் மேலும் அவரை கிருபை செய்ய உற்சாகத்தை தாங்க, உணர்வை தாங்க. திருவிருந்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆ